அனைவருக்கும் வணக்கம். பிறக்கப் போகிற 2025 புத்தாண்டு பலன்களில் மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? மேசராசிக்காரர்களுக்கு ஒரு பயம், 7.5 சனி வருகிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு. 7.5 சனியில் பெரிய பாதிப்புகள் மேசராசிக்காரர்களுக்கு இருக்காது. சனி வருவது குருவினுடைய வீட்டுக்கு, பெரிய பாதிப்புகள் அங்கே இருக்க போவதில்லை. புத்தாண்டு பிறக்கும்போது ராசிநாதன் நீசமாக இருக்கிறார். ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்துல நீசமாக இருந்தாவே கொஞ்சம் ஒரு சில மனசில் ஒரு சில பயம் வருமே தவிர மற்றபடி எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு ராசிநாதன் நீச நிலை என்கிற நிலை கொஞ்சம் மனப்பக்குவத்தை குறைக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குமே தவிர, சனி 12க்கு வந்தாலும் குருவின் வீட்டில் இருக்கிறார். ராகு 11ஆம் இடத்துக்கு போயிடுவார். 6 மாதம்தான். முதல் 2 மாதத்தை விடுங்க, ராசிநாதன் நேசமாக இருந்தாலும் ஒரு 45 நாள் கிரகம் இல்லையா, அது ரொட்டேஷன் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். ஒரு சில மன சிக்கல்கள் இருந்தாலும் கூட, விரைய சனியாக இருந்தாலும் 11ல் ராகு நிற்கிது. 6 மாதம் கழித்து குரு 11ஆம் இடத்தை பார்ப்பார். குரு 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பொருளாதாரம் சரி, வேலை தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்குண்டான செலவுகள் இருக்கும். என்ன ஒன்று, அசுப செலவுகளாக இருக்கும். செலவு ஒரு இதுக்கு செஞ்சு தான் ஆகணும். ஒரு வீடு கட்டுறோம், ஒரு வண்டி வாகனம் வாங்குகிறோம், ஏதோ ஒரு வீட்டில் திடீர்னு ஒரு செலவுகள், வராத செலவெல்லாம் வரும். அதுக்கு நம்ம தேவையில்லாத செலவு பண்ணுவோம். அதுதான் நடக்கும். மீதி பண்ண முடியாது. அவ்வளோதான். விரைசனி காலங்களில் மேசராசிக்காரர்களுக்கு மீதி பண்ண முடியாத நிலை தான் இருக்குமே தவிர, மற்றபடி இந்த புது வருஷத்தில் முதல் 2 மாதம் ராசிநாதன் நீசம், அடுத்தது சனி 12க்கு விரயத்துக்கு வருகிறார். அப்படிங்கிற நிலையில் அதுக்கப்புறம் 5ஆவது மாதத்துக்கு அப்புறம் குரு வந்துடுவார். குரு வரும்பொழுது 11ஆம் இடத்தை பார்க்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் 9, 11 இந்த 3 பாகத்தையும் குரு பார்க்கும். 11ஆம் இடத்தை பார்க்கும்போது லாபங்கள் சம்பந்தப்பட்ட வகையில் தொழிலாகட்டும், வேலையாட்டும் எதாக இருந்தாலும் வருமானங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். செலவுகள் அதிகமாக இருக்கும், மீதி பண்ண முடியாது. மற்றபடி இந்த 2025 புது வருஷம் ஒரு நல்ல நிலையில் தான் போகும். ஜென்ம சனியில் ஒரு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் மேசராசிக்குன்னு ஒரு கணக்கு இருந்தாலும் கூட, உங்களுக்கு அந்த மேசராசியில் சனி ஜென்ம சனியாக வரும்போது கூட குருவின் பார்வை சிம்மத்தில் இருந்து 1 வருடத்துக்கு இருக்கும். பெரிய அளவுகள் பாதிப்பு இருக்காது. இந்த விரயசனி காலம் இந்த 2025வது வருஷம் பிறக்கும் பொழுது ராசிநாதன் நேசமாக இருந்தாலும் சனி 11 தான் இருப்பார் 3 மாதத்துக்கு. ராசிக்கு 11ஆம் இடத்துல இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இருக்க தான் செய்யும். அப்படிங்கிற நிலையில் விரயத்துக்கு வரும்பொழுது என்ன நடக்கும்? 2025 3ஆவது மாதம் கடைசியில் சனி வரும்பொழுது விரயஸ்தானத்துக்கு வரப்போகிறார். 7.5 சனியினுடைய, அதாவது 2.5 ஆண்டுகள் விரய சனி, 2.5 ஆண்டுகள் ஜென்ம சனி, 2.5 ஆண்டுகள் பாத சனி. முதல் 2 ஆண்டுகள் உள்ள நுழையும் பொழுது ராகு சனியினுடைய சம்பந்தம் அங்கே இருக்கும். இருந்தாலும் விரயஸ்தானத்தில் அது குருவினுடைய வீடு, உங்களுடைய 9, 12 குருவினுடைய வீடு. குரு ஆல்ரெடி 2ஆம் இடத்து குரு குடும்பஸ்தானத்தில் தான் இருக்கிறார். குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிற நிலையில் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் நடந்துட போகிறத சமாளிக்க முடியாமல் போகிறதும் இல்லை. கோச்சாரத்தில் 30% நடக்கும். குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறார். 12ஆம் இடத்துக்கு சனி போகும்போது 11ஆம் இடத்துக்கு ராகு வந்துடுவார். முதல் ஒரு 5-6 மாதங்கள் ஓடினாலும் 6 மாதத்துக்கு அப்புறம் குருவினுடைய பார்வை அங்கே ஒரு லாபஸ்தானத்தில் படுவதால், ராகுவை குரு பார்ப்பதால் வருமானங்கள், நீடித்த வருமானங்கள் இருக்கும். தொழில் ரீதியான எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. சமாளிக்கக்கூடிய நிலையில் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் ஒரு வேறு வழி இல்லாமல் செய்யக்கூடிய அமைப்பு. வேறு வழி இல்லாமல் இந்த செலவு செஞ்சுத்தான் ஆகணும். குடும்பத்தில் ஒரு சில செலவுகள் வரலாம், தொழிலில் ஒரு சில செலவுகள் வரலாம், வண்டி வாகன வகையில் ஒரு செலவுகள் வரலாம். வராத செலவுகள் அப்போ வரும், அவ்வளோதான். அதை நம்ம பண்ணும் பொழுது கையில் இருக்கிற பணம் கரைய ஆரம்பிக்கும். அதுதான் விரயசனி. கோயில் குளம்னு போகக்கூடிய அமைப்பெல்லாம் உருவாகும். அப்போ தேவையில்லாத செலவுகளுக்கு நம்ம அந்த சம்பாதிச்சதை பூரா செலவு பண்ண வேண்டியது வரும். கையில் ஒரு 10 ரூபா மீதி பிடிச்சி வச்சுருக்கலாம் அப்படிங்கிற நிலை அந்த விரயசனி காலத்தில் மேசராசிக்காரர்களுக்கு இருக்காதே தவிர, மற்றபடி எதையும்
தாக்கு பிடிக்கக்கூடிய அமைப்பு, எதையும் செய்யக்கூடிய அமைப்புலாம் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதனால் 2025 பெரிய பாதிப்புகள்லாம் விருச்சிக ராசிக்கு இல்லை. பிறக்கிற வருஷங்கள் என்ன பிறக்கும் பொழுது ராசிநாதன் நேசமாக இருக்கிறார், அவ்வளோதான். சுபக்கிரக தொடர்பு இல்லை. ஒரு சுபக்கிரகம் வந்து பார்க்கணுன்னா குரு தான் நீடித்த ஒரு வருடம் நகரக்கூடிய ஒரு கிரகம், 13 மாதம். மற்ற கிரகங்கள்லாம் மாத கிரகங்கள் தான். அதனால் வந்து ஆரம்ப நிலையில் ராசிநாதன் நீசம் என்கிற நிலையும், 3வது மாதத்திற்கு போது சனி வந்து விரயத்துக்கு செல்வது என்பதும், அதன் பிறகு ஒரு 6 மாதம் கழித்து குரு லாபஸ்தானத்தை பார்ப்பதும் என்பதும் இந்த வருடங்கள் அப்படியே மாற்றுக்கட்டாக உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய அமைப்பில் பொருளாதாரத்தை எந்த பிரச்சனையும் வரப்போதில்லை. வருமானம் வரப்போது, செலவு பண்ண போகிறீங்க, மீதி வைக்க முடியாது, அவ்வளோதான். 2025 மேஷராசியர்களுக்கு எதையும் சமாளிக்கும் நிலையில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதாவது மேஷமும் விருச்சிகத்துக்கும் அதிபதி செவ்வாய் தான். அப்போது விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் 9ல் நீசமாக இருப்பார். 9ஆம் இடத்துல நீச நிலையில் இருக்கும் பொழுது அந்த மன சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். பழைய கஷ்டங்கள்லாம் பெருசாக விருச்சிக ராசிகளுக்கு ஏற்கனவே இருந்த போலலாம் இப்போ வரப்போகிறதில்ல. என்ன, 4ஆம் இடத்துல இருந்த சனி 5ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடத்துல போகும்போது குழந்தைகள் சம்பந்தப்பட்டவர்கள் இப்போயே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட சனி 4ஆம் இடத்தினுடைய கடைசி நிலைக்கு வந்து விட்டார். அப்படிங்கிற நிலையில் ஒரு சில குழந்தைகளுக்கு ஒரு சில தொந்தரவுகள், உடல்நல தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும். 5ஆம் இடத்துல அங்கே சனி போகும்பொழுது, குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடத்துல சனி போகும்பொழுது குழந்தைகளால் ஒரு சில செலவுகள் இருக்கும். ஆனால் எதையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க விருச்சிக ராசிக்காரங்க. காரணம், இன்னும் 6 மாதங்கள், கிட்டத்தட்ட மே மாதம் கடைசி 14ஆம் தேதிக்கு மேலே தான் குரு பயிற்சி ஆகுவார். அப்படிங்கிற நிலையில் உங்கள் ராசியை குரு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். குரு பார்க்கறது ஒரு யோகம். விருச்சிக ராசிகளுக்கு இந்த புத்தாண்டு 2025 பிறக்கும் பொழுது குருவினுடைய பார்வையில் பிறப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய இப்பயும் உங்கள் உடல்நிலையெல்லாம் நல்லதாக இருக்குது. நீங்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படவில்லை. செலவுகள் 4ஆம் பாவத்தின் வழியாக சனி, 5ல் ராகு, குழந்தைகள், தாய் சம்பந்தப்பட்டவர்கள் தான் ஒரு சில செலவுகள் நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படவில்லை. பிறக்கக்கூடிய 2025 புது வருடமும் உங்கள் உடல்நிலையில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. காரணம், குருவினுடைய பார்வை 6 மாதத்துக்கு இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் தான் குரு 8ல் மறைவார். அப்புறம் 8ல் போகும்போது தான் இருக்கிற இடத்த விட்டு தள்ளி போகக்கூடிய அமைப்பு. ஒரு தொழில், வியாபாரம், படிப்பதற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் 8ஆம் இடத்துல குரு போகும்பொழுது குடும்பஸ்தானத்தை பார்க்கும் இல்லையா, குடும்பத்துக்காக. அதாவது ராசிக்கு 8ல் குரு ஒரு 6 மாதம் கழித்து குரு பயிற்சி ஆவார். அப்படிங்கும்போது குடும்பஸ்தானத்தை பார்க்கும். குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குடும்பஸ்தானத்தை பார்க்கும், 4ஆம் பாவத்தை பார்க்கும். அப்படிங்கும்போது என்ன நடக்கும், இது இப்போ வந்து தாய்க்கு செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அப்போலாம் தாய்க்கு சரியாகக்கூடிய அமைப்பு, வீடு வண்டி வாகன வகையில் ஒரு சில வில்லங்கங்கள் தீர்வது போன்ற அமைப்புகளில் விருச்சிக ராசிகள் நடக்கும். குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால தன் குடும்பத்துக்காக வெளியே வயதுக்கு தகுந்தார் போல் ஒரு 20 வயசுக்கு மேலே 30 வயசுக்கு படிக்க போகிறது, ஒரு 30-35 வயசுல வேலைக்கு வெளிநாடு போகிறது, வெளியூருக்கு போகிறது, தன் இருக்கும் இடத்தை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய அமைப்புலாம் அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 இருக்கும். ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு 2 மாதங்களுக்கு ராசிநாதன் வலுவிழந்த நிலையில் இருப்பார், அவ்வளவுதான். அது மாத கிரகங்கள் தானே. ராசிநாதன் செவ்வாயாகி 9ஆம் இடத்துல நேசமாகி இருக்கிற நிலையில் ஒரு 2 மாதம் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் ஒரு 6 மாதத்துக்கு குருவினுடைய பார்வை இருப்பது, அதெல்லாம் சமாளிப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 மாதத்துக்கு அப்புறம் குரு 8ல் போகிறார். 8ல் போகும்போது குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தை விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு. இதுதான் இந்த 2025 நடக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. குடும்பஸ்தானம் வலுப்பெறும். அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட வகையெல்லாம் நின்று போன வேலைகள்லாம் செய்யக்கூடிய அமைப்பு உருவாகும். அதுக்காக ஒரு சில செலவுகள் பண்ணுவீங்க. காரண ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு 5ஆம் பார்வையை பார்க்கும் இல்லையா, ஒரு சுபக்கிரக தொடர்பு உச்ச வீட்டுக்கு அருகிலிருந்து பார்க்கும் பொழுது வலுத்து நடக்கும். அப்படிங்கும் பொழுது ஒரு சுப செலவுகளாக இருக்கும். சுப செலவுகளாக குருவினுடைய பார்வையால் இருக்கும். காரணம் 2ஆம் இடத்தை குரு பார்க்கும், 4ஆம் இடத்தை குரு பார்க்கும். 4ஆம் இடம் ஜடகாரகத்துவங்கள் என்கிற முறையில் வீடு வண்டி வாகன சம்பந்தம் செலவு பண்ணக்கூடிய அமைப்பு, குடும்பத்துக்காக செய்யக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்தை குரு பார்க்கறனால விரயங்கள், எங்கே எதுக்காக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. குடும்பத்துக்காகவும் வீடு வண்டி வாகனம், அம்மா சம்பந்தப்பட்ட வகையில் உடல்நிலை முன்னேற்றத்திற்கான இப்போ சனியினுடைய ஒரு சில பார்வைகள் உங்கள் ராசியில் 15 நாளாக உடல்நிலை சரியில்லாத கோளாறுகள்லாம் இருந்தது.
இந்த 2025 சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய உடல்நிலை தெளிவாக இருக்கும். இதுவரைக்கும் சனி பார்த்தாலும் குருவும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. இருந்தாலும் சனியினுடைய கோச்சாரத்தில் சனிக்கே வலுவதிகம், எல்லா கிரகத்தினுடைய பவரையும் அவர் பிடிக்குவார். அப்படிங்கிற நிலையில் சனியினுடைய பார்வையால் நீங்கள் ஒரு சில உடல்நிலை இருந்தாலும் ஒரு சில பேர் நல்லா தான் இருக்கிறீங்க. அந்த இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் ஒரு சில சனியினுடைய பார்வை கடுமையான கெடுதல்கள் இருக்குமே தவிர, மற்றபடி இப்போ 9 நட்சத்திர பாதத்துக்கும் 4 மாதங்கள் தான். விருச்சிகராசியில் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் உடம்பு சரியாக போயிருமானா அப்படி இல்லை. அந்த ஒரு 3-4 மாதங்கள் உடல்நிலை பாதிக்கூடிய அமைப்பு தான் இருந்திருக்கும். இந்த 2025 3ஆவது மாதத்துக்கு மேலே சனியும் பயிற்சி ஆகிடுவார், 5ஆம் இடத்துக்கு போயிடும். குரு 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்படிங்கிற நிலையில் விரயம் 2, 4ஆம் இடத்தை பார்க்குற நிலை எதுக்காக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற நிலையில் 2025 குடும்பத்துக்காக வெளியே செல்வதும், குடும்பத்துக்காக ஒரு சில செலவுகளை செய்வதும், விரைய செலவுகள் 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சுப செலவுகளாக இருக்கும். குருவினுடைய பார்வை 12ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. அப்படிங்கிற நிலையில் சுப செலவுகள் இருக்கும். வீடு வண்டி வாகனங்கள் வகையில் எதையும் வாங்கக்கூடிய செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த 2025 ஒரு சுமூகமாக செல்லக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிகளுக்கு இருக்கும். வாழ்த்துக்கள்.